இன்னைக்கான நாள்ல பெரும் பேசும் பொருளா இருக்க போறது என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இங்க யுஎஸ்ல வந்து இன்டர்ஸ்ட் ரேட் வந்து பாத்தீங்கன்னா, அந்த டிசிஷன் வந்து எடுத்திருக்காங்க. அந்த ஒரு இன்டர்ஸ்ட் ரேட் டிசிஷன எடுத்தது கெவின் வாஷின்னு சொல்லிட்டு புது ஆள் ஒருத்தர் உள்ள வந்திருக்காரு. சோ அவர் அந்த இன்டர்ஸ்ட் ரேட்ட வந்து எப்படி அந்த டிசிஷன்ஸ் எடுத்திருக்காரு அப்படின்னா, அன்சேஞ்சுடா வந்து எடுத்திருக்காரு. அப்படின்னா இன்டர்ஸ்ட் ரேட்ட சேஞ்ச் எதுவுமே பண்ணவே இல்ல. இங்க இன்டர்ஸ்ட் ரேட் ஹைக்கும் பண்ணல, கட்டும் பண்ணல அப்படின்ற ஸ்டாண்ட் வந்து எடுத்திருக்காரு. இங்க 3.5ல இருந்து 3.75% வந்து இன்டர்ஸ்ட் ரேட் அன்சேஞ்சுடா வந்து இருக்க போகுது. 4வது ஸ்டேட் மீட்டிங்கா வந்து பாத்தீங்கன்னா, இது இருக்கு இந்த வருஷத்துல. இப்ப வரைக்கும் இன்டர்ஸ்ட் ரேட் வந்து அன்சேஞ்ச் பண்ணாம தான் இருக்காங்க. அதுக்கு அடுத்ததா யூஎஸ் இன்ஃப்ளேஷன் வந்து பார்க்கும்போது 4.2% வந்து இருக்கு. கொஞ்சம் வந்து ஏறி இருக்கு. ஏப்ரல் மாசத்துல 3.8%. பட் ஆனா இப்போ 4.2%. ஸோ இன்ஃப்ளேஷன்ன்றது வந்து ஏறது கண்ணு முன்னாடி தெரியுது. ஜாப் மார்க்கெட்ட பொறுத்தவரை 4.3% வந்து பாத்தீங்க அப்படின்னா அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் வந்து இருக்கு. ஸோ அதனால என்ன இங்க ஃபீல் பண்றாங்க அப்படின்னா, இன்னும் பாசிபிளா வந்து ஒரு ரேட் கட் வந்து இருக்கலாம் அப்படின்றது வந்து இருக்கிற எக்ஸ்பெக்டேஷன்ஸா வந்து இருக்கு. ஸோ அதை தாண்டி இங்க யூஎஸோட அந்த ஜிடிபி ஃபோர்காஸ்ட் growth எவ்வளவு இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 2.2% இருந்து 2.4% தான் வந்து இருக்கு. ஸோ சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா யூஎஸ் மார்க்கெட்டை பொறுத்தவரை இன்ஃப்ளேஷன் வந்து அதிகமா வந்து இருக்கு. யூஎஸோட ஜிடிபி பொறுத்தவரை growth வந்து கொஞ்சம் கம்மி பண்ணி வச்சிருக்காங்க. ஏன் அப்படின்னா இன்ஃப்ளேஷன் இருக்க ரீசனால அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட்டும் வந்து ஏறுது. ஸோ எல்லாமே நெகட்டிவான கன்சர்னா தான் யூஎஸ் மார்க்கெட்டுக்கு கொஞ்சம் வந்து இருக்கு. மத்தபடி மார்க்கெட் வைஸ் வந்து பார்க்கும்போது ஓரளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்க மாதிரி தான் வந்து இருக்காங்க. ஸோ அதனால இன்ட்ரெஸ்ட் ரேட்டை அன்சேஞ்ச் பண்ணி வச்சிருக்காங்க. இப்ப கெவின் வாஷ் அவர்கள் வந்து ஒரு 5 டாஸ்க் வந்து பாத்தீங்கன்னா சொல்லியிருக்காரு. மெயினான இந்த ஒரு 5 டாஸ்க்ல ஃபோக்கஸ் பண்ண போதா சொல்லியிருக்காரு. ரிவ்யூ கம்யூனிகேஷன், இன்ஃப்ளேஷன் பாலிசி, ஜாப்ஸ், ப்ரொடக்டிவிட்டி, அப்புறம் வந்து டேட்டா யூசேஜ். அதுக்கு அடுத்ததா லாஸ்டா இருக்குது ஃபெட்டோட பேலன்ஸ் ஷீட். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா என்னோட மேஜர் சேஞ்சஸ் வந்து பண்ண போறேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காரு. ஸோ ஃபெட் பொறுத்தல ஷார்ட் டேர்ம்ல வந்து பார்க்கும்போது இந்த பாலிசி ஸ்டேட்மெண்ட்லாம் இருக்கு பாத்தீங்களா, அது வந்து காம்ப்ளிகேட்டடான லாங்குவேஜ்ல வந்து இருக்கும். ஸோ அந்த ஒரு காம்ப்ளிகேட்டடான லாங்குவேஜ்ல இல்லாம பிசினஸ் மேன்ஸ்க்கு வந்து ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ற மாதிரி இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கம்யூனிகேஷன்ஸ் வந்து பண்ண போதா சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கப்புறமேட்டுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் ஹைக்கோ இல்ல அப்படின்னா கட்டோ வந்து நாங்க இதுக்கப்புறம் ஃபியூச்சர் அந்த ஒரு கைடன்ஸ் மாதிரி எதுவுமே வந்து சொல்ல போறது கிடையாது. இன்கமிங் அந்த ஒரு எக்கனாமிக் டேட்டா எப்படி இருக்கோ அதை பொறுத்து அந்த டைம் வந்து டிசிஷன்ஸ் வந்து எடுப்போம். So அதுக்கப்புறம் ஃபார்வர்ட் கைடன்ஸ்ன்றது ஒண்ணு வந்து கிடையாது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இவரோட ஸ்டாண்டை பொறுத்தளவுக்கு சிம்பிள் தான். ஸோ யூஎஸ் மார்க்கெட் வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணணும். ஸோ இன்ஃப்ளேஷன் தான் இவரோட மெயின் கன்சர்னா வந்து இருக்க போகுது. ஸோ ஜாப் மார்க்கெட் வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணணும், இன்ஃப்ளேஷன் வந்து அண்டர் கண்ட்ரோல்ல வச்சுக்கணும், ஏஐ இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இங்க யூஎஸ்க்கு வந்து எடுத்துட்டு வரணும். ஸோ இவரோட நோட் வந்து இதுவா தான் இருக்கு. ட்ரம்ப்பும் மோடி அவர்களும் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த G7 சமிட்ல வந்து இங்க சந்திச்சிருக்காங்க. அப்போ வந்து நிறைய விஷயங்கள் வந்து பேசியிருக்காங்க. அதுல என்னன்னு சொல்லி சிம்பிளா பார்க்கும்போது இங்க ட்ரம்ப் அவர்கள் வந்து இந்தியா வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க பாராட்டி பேசியிருக்காரு. அப்புறம் வந்து இங்க இந்தியாவுக்கும் யூஎஸ்க்கும் நடுவில் நடக்க போற அந்த ட்ரேட் ரிலேஷன்ஷிப் இருக்கு பாத்தீங்களா, அந்த ஒரு ட்ரேட் ஆன அந்த டாக்ஸ் வந்து பொறுத்தல்ல இங்க வெரி க்ளோஸ் வந்திருக்கு. சைனிங் வந்து இன்னும் கொஞ்ச நாள்ல பண்ணிடுவாங்க அப்படின்றது எக்ஸ்பெக்டேஷன்ஸா வந்து இருக்கு. சோ அதை தாண்டி இங்க ட்ரம்ப் அவர்கள் வந்து பிரதமர் மோடி அவர்கள் என்ன வந்து சொல்றாரு அப்படின்னா ஒன் ஆஃப் த டஃபஸ்ட் நெகோசியேட்டர் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாரு. அப்படின்னா இவங்க யூஎஸ் வைக்கிற எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா இந்தியா வந்து ஒத்துக்காம இந்தியா சைட்ல இருந்து வந்து பாத்தீங்க அப்படின்னா எங்களுக்கு இதெல்லாம் தேவை அப்படி வச்சுக்கிறீங்கன்னும் போது நம்ம ட்ரேட் டீல் வந்து இன்னும் சுமூகமா முடிச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி யூஎஸ் சைட்ல இருந்து டஃபான நெகோசியேஷன் வந்து வச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். சொன்னால் ட்ரம்ப் அவர்கள் வந்து இதை வந்து சொல்லியிருக்காரு. இதை தாண்டி என்ன சொல்றாரு அப்படின்னா இந்தியாவை யாராவது ஒருத்தவங்க வந்து செக்யூரிட்டி த்ரெட் பண்ணாங்க அப்படின்னா இல்ல அப்படின்னா அவங்களோட growth வந்து பாத்தீங்கன்னா பாதிக்கப்படுற மாதிரி யாருன்னா பண்றாங்க அப்படின்னும் போது இல்ல அப்படின்னா டிஃபென்ஸ் வந்து யாருன்னா இங்க வந்து செக் பண்றாங்க அப்படின்னும் போது ஸோ அந்த டைம்ல இங்க யூஎஸ் வந்து பாத்தீங்கன்னா சப்போர்ட்டா இருக்கும், டிஃபென்ஸ் ரிலேஷன்ஷிப் வந்து இருக்கும், செக்யூரிட்டி த்ரெட் யாருன்னா பண்ணாங்க அப்படின்னா எங்களோட சப்போர்ட் வந்து இந்தியாவுக்கு இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து இங்க ட்ரம்ப் அவர்கள் வந்து பேசியிருக்காரு. சோ இப்போதைக்கு வந்து பொறுத்தவரை இங்க சமிட்ல வந்து சந்திக்கும் போது இந்த ட்ரேட் பத்தி பேசியிருக்காங்க. அப்புறம் இந்தியா வந்து பாத்தீங்கன்னா இருக்கிற அந்த ஒரு பிரச்சனைகள் எல்லாம் சொல்லியிருக்காங்க. வெஸ்ட் ஏசியா, ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸ் இந்த மாதிரி நடக்கிற பிரச்சனைக்கெல்லாம் இந்தியாவுக்கு என்ன மாதிரியான சொல்யூஷன்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா தேவை எல்லாமே வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே மார்க்கெட்டுக்கு கொஞ்சம் சாதகமா வந்திருக்கு. க்ரூட் ஆயில் பிரைஸும் இறங்கி இருக்கு. யூஎஸ் இரானோட அந்த பீக் ஸ்டாக்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா முடிவுக்கு வந்திருக்குல்ல. ஸோ அதனால க்ரூட் ஆயிலோட பிரைஸ் வந்து இறங்கி இருக்கு. $78.61 per barrel வந்து இருக்கு. ஸோ அதனால இன்னைக்கு நல்லா மார்க்கெட் வந்து பார்க்கும்போது கொஞ்சம் பாசிட்டிவா வந்து ஓப்பன் ஆகும் போது கிஃப்ட் சிக்னல் வந்து 18 பாயிண்ட்ஸ் பிளஸ்ல வந்து இருக்கு. ஜப்பானோட மார்க்கெட் வந்து சூப்பரா வந்து இருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் வந்து 71,000 பாயிண்ட்ஸ் வந்து கிராஸ் பண்ணிருக்காங்க. ஏசியன் மார்க்கெட் ஃபுல்லாவே வந்து இன்னைக்கு நல்ல பாசிட்டிவா தான் வந்து இருக்கு. ஸோ நம்மளோட மார்க்கெட்டுமே இன்னைக்கு நல்லா பாசிட்டிவா இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. நேத்துக்கான நாள்ல டிஐஎஸ் வந்து 1,500 கோடி ரூபாய்க்கு வந்து வாங்கியிருக்காங்க. எஃப்ஐஐஸ் வந்து 100 கோடி ரூபாய்க்கு வந்து வித்திருக்காங்க மார்க்கெட்ல. ஸோ இது எல்லாமே இன்னைக்கான வேர்ல்ட் நியூஸ். அப்புறம் வந்து இன்னைக்கான மார்க்கெட் எப்படி இருக்கும் போது ரெண்டுமே நம்ம பார்த்துட்டோம். இப்போ நம்ம ஸ்டாக் ஸ்பெசிஃபிக்கா போயிடுவோம். ஜேஎல்ஆர் பத்தின ஒரு அப்டேட் வந்து பார்ப்போம். டாடா மோட்டார் பேசஞ்சர் வெஹிக்கிள்ல வந்து ஜேஎல்ஆர்ன்றது உள்ள இருக்குன்னு நமக்கு தெரியும். அதை பத்தி நிறைய டீடைல் வந்து நம்ம நேத்துக்கான நாள்ல பார்த்துடணும். ஸோ அப்போ ஜேஎல்ஆர் வந்து ஃபியூச்சர்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்களோட அந்த ஒரு கைடன்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியா வச்ச ரீசனால நேத்திக்கான நாள்ல 10% டாடா மோட்டார் பேசஞ்சர் வெஹிக்கிள் ஷேர் வந்து இறக்கிட்டாங்க. ஜேஎல்ஆரோட எக்ஸ்பெக்டட் ரெவன்யூ எவ்வளவு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 23 பில்லியன் பவுண்ட்ஸ்ல இருந்து 26 பில்லியன் பவுண்ட்ஸ் தான் அவங்க எக்ஸ்பெக்ட் பண்றாங்க 2027ல. ஸோ அதனால 13% இங்க இருந்து ரெவன்யூ ஏறுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்களா. எபிட்டா மார்ஜினுமே பொறுத்தளவுல இங்க வந்து 0% இருந்து 4% தான் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வச்சிருக்காங்க. இது ரொம்பவே கம்மியான அமௌண்டா இருக்கு ரீசனால மார்க்கெட்ல வந்து இறக்கிருக்காங்க. இதை தாண்டி ஜேஎல்ஆருமே வந்து பாத்தீங்க அப்படின்னா நெகட்டிவ் ஃப்ரீ கேஷ் ஃப்ளோல வந்து பாத்தீங்கன்னா மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அண்ட் தென் ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த் வந்து பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் வந்து கொஸ்டின் பண்ற மாதிரி தான் இவங்களும் வந்து இருக்காங்க. இதை தாண்டி ஒரு 18 பில்லியன் பவுண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு ரெடியா வந்து இருக்காங்க. 1.7 பில்லியன் பவுண்ட்ஸ் வந்து காஸ்ட் சேவ் வந்து பண்ண போதா வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இன்னமும் அந்த ஒரு இன்வெஸ்டர்ஸோட ஒரியை பொறுத்தளவுல இங்க எக்ஸிபிஷன் ஒன்றும் கரெக்டா நடக்காம வந்து இருக்கு. அப்புறம் இங்க சைனால வீக்னஸ் வந்து இருக்கு, ட்ராரிஃப் வந்து பாத்தீங்கன்னா அதிகமா வந்து இருக்கு. ஸோ இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஜேஎல்ஆருக்கு இருக்க பிரச்சனையா வந்து இருக்கு. ஜேஎல்ஆர் என்ன சொல்றாங்க அப்படின்னா
3 லட்சம் வண்டி வந்து பாத்தீங்கன்னா எங்களோட பிரேக் ஈவன் வால்யூம் வந்து 3 லட்சம் வண்டி. அந்த ஒரு 3 லட்சம் வண்டி வித்துட்டோம் அப்படின்னா பிரேக் ஈவனுக்கு வந்து வந்துருவோம். ஸோ அது வந்து அடுத்த ஒரு 2 வருஷத்துல பண்ணிடுவோன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ பாப்போம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு இப்போதைக்கு இன்வெஸ்டர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இவங்க சொன்னதுக்கு சரிப்பட்டு வர மாதிரி தெரியல. அதாவது ஒத்துக்கிற மாதிரி தெரியல. அதனால மார்க்கெட்ல இறக்கிருக்காங்க. டாடா கம்யூனிகேஷன் ஷேர் வந்து நேத்துக்கான நாள்ல 3% ஏறி இருக்கு. 400 கோடி ரூபாய்க்கான கமர்ஷியல் பேப்பர் வந்து என்எஸ்சில வந்து சப்மிட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது எப்படின்னா என்ன அப்படி சொல்லி பார்க்கும்போது ஷார்ட் டேர்ம்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபண்ட் ரைஸ் பண்றது. ஸோ இதுக்கு வந்து ஆனுவல் டிஸ்கவுண்ட் ரேட்டா 7% மேல வந்து பாத்தீங்கன்னா கொடுக்க போதா சொல்லியிருக்காங்க. ஸோ ஷார்ட் டேர்ம்ல மணியை ரைஸ் பண்ணி அந்த கம்பெனியோட அந்த ஒரு தேவைக்காக பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ண போறாங்க. இதனால மார்க்கெட்ல டாடா கம்யூனிகேஷன் ஷேர் வந்து 3% ஏறி இருக்கு. 50 வீக் ஹை கிட்ட வந்து பாத்தீங்கன்னா ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஐடிபிஐ பேங்க்குமே நேத்துக்கு நல்ல 20% வந்து ஏறி இருக்கு. அப்பர் சர்க்யூட் வந்து டச் பண்ணிருக்கு. என்ன ரீசன் அப்படி சொல்லிட்டு பார்க்கும்போது கவர்மெண்ட் வந்து இந்த ஒரு ஐடிபிஐ பேங்க் வந்து ஏதோ ஒரு பிரைவேட் செக்டர் பேங்க் கிட்ட வந்து வித்துட்டு போயிடலாம் அப்படின்றதால பிளான் வந்து இருக்காங்க. ஸோ அதை பிரைவேடைசேஷன் பண்ண போறாங்க. ஸோ இதுக்கு வந்து நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா பிட் பண்ணாங்க. எமிரேட்ஸ் என்பிடின்ற கம்பெனி, ஃபேர்ஃபேக்ஸ் ஃபினான்ஷியல்ன்ற கம்பெனிலாம் வந்து பிட் பண்ணாங்க. பட் ஆனா ரிசர்வ் பிரைஸோட கம்மியா பிட் பண்ணதுனால அவங்க கிட்ட வந்து கொடுக்கல. ஸோ இன்னமும் வந்து பாத்தீங்க அப்படின்னா அபிஷியல்ஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா இன்னமும் நாங்க வந்து இந்த பிட்டர்ஸ் வந்து தேடிக்கிட்டு தான் வந்து இருக்கோம். யார் வந்து கரெக்டான அமௌண்ட் கொடுத்து வாங்குறாங்களோ அவங்க கிட்ட கொடுக்க தான் போறோம். ஸோ அந்த ரெகுலேட்டரி அப்ரூவல்ஸ் எல்லாமே கிடைக்கிறதுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் ஆர்பிஐ, சிசிஐ எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த ஒரு பிட்டிங் சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சதுக்கு அப்புறமா அவங்க சைட்ல இருந்து அந்த ஒரு அப்ரூவல் வந்து பாத்தீங்கன்னா கொடுப்பாங்க. ஆர்பிஐ, சிசிஐ அப்ரூவல் கொடுத்ததுக்கு அப்புறமா அந்த பேங்க் வந்து பாத்தீங்க அப்படின்னா பிரைவேடைசேஷன் பேங்க் வந்து மாத்திடுவாங்க. ஸோ இப்போதைக்கு அந்த ஒரு பிளான் போயிட்டு இருக்கு. இதனால மார்க்கெட் வந்து இந்த ஷேரை ஏத்துறாங்க. எஸ் பேங்க் வந்து நேத்திக்கான நாள்ல 6.5% வந்து ஏறி இருக்கு. 52 கையை வந்து டச் பண்ணிருக்கு. 25 ரூபாய் வந்து போயிருக்கு. என்ன ரீசன் அப்படி சொல்லிட்டு பார்க்கும்போது லாஸ்ட் ஒரு 4 நாளாவே வந்து ஏறிக்கிட்டு இருக்கு. 14% மேல வந்து ஏறி இருக்கு. என்ன ரீசன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இங்க ஆர்பிஐ வந்து ஸ்பெஷல் ஃபெசிலிட்டிஸ் வந்து கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா. லைக் வந்து இந்த எஃப்சிஎன்ஆர்பி டெபாசிட்ஸ் வந்து உள்ள எடுத்துட்டு வரதுக்கு, அப்புறம் அந்த இசிபிஸ் எக்ஸ்டர்னல் கமர்ஷியல் பாரோவிங்ஸ் இதுலயுமே வந்து பாத்தீங்கன்னா உள்ள எடுத்துட்டு வரதுக்காக சொல்லியிருக்காங்களே. இதனால இந்த ஒரு ஷேர் வந்து ஏறி இருக்கு. ஓவரால் பேங்க் ஸ்டாக்ஸே வந்து ஏறி இருக்கு. இந்த ஒரு ஷேருமே வந்து அதிகமா ஏறி இருக்கு. ஸோ இங்க ஆர்பிஐ கொடுத்த அந்த ஸ்பெஷல் ஃபெசிலிட்டிஸ் எப்படி இந்த பேங்க்ஸ் எல்லாம் ஹெல்ப் பண்ணும் அப்படின்னா கம்மியான பாரோயிங் காஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா பாரோ பண்ணிப்பாங்க. இதனால பேங்கோட ப்ராஃபிட்டபிலிட்டி வந்து அதிகமாகும். அண்ட் தென் இன்னும் ஃபாஸ்ட்டாகவும் வந்து பாத்தீங்கன்னா லோன் growth வந்து இருக்கும். ஸோ இதனால தான் இந்த ஒரு பேங்க் ஷேர் வந்து ஏறி இருக்கு. மற்றபடி ஸ்பெஷல் நியூஸ் எதுவும் கிடையாது. ஓவரால் நடந்த ஒரு நியூஸ்னால தான் ஏறி இருக்கு. நிஃப்டி ஐடி வந்து 29,000 பாயிண்ட்ஸ் வந்து கிராஸ் பண்ணிருக்கு. 4.3% லாஸ்ட் ஒரு 3 நாள்ல வந்து ஏறி இருக்கு. இன்ஃபோசிஸ், விப்ரோ, டெக் மஹிந்திரா, டிசிஎஸ் இந்த மாதிரி கம்பெனிஸ் எல்லாமே கொஞ்சம் வந்து ஏறி இருக்காங்க. யூஎஸ் ஈரானோட பீஸ் டீல்ஸ் வந்து நடந்துருச்சு. எல்லாமே ஃபெட்டோட பாலிசிக்காக வெயிட் பண்ணியிருந்தாங்க நேத்திக்கிறதுனால. இப்ப ஃபெட் பாலிசி பொறுத்தல அன்சேஞ்சடா வந்து இருக்கு. இது ஓரளவுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க பாசிட்டிவ் நியூஸா தான் நமக்கு வந்து பார்த்தோம். இந்தியன் ஐடிக்கு ஒருவேளை இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து கட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இன்னும் பாசிட்டிவா பார்த்திருக்கலாம். ஹைக் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா நெகட்டிவா பார்த்திருக்கலாம். இப்போதைக்கு அன்சேஞ்சுன்னு பார்க்கும்போது ஓரளவுக்கு டீசென்டா தான் நம்மளோட ஐடி கம்பெனிஸ் வந்து இருக்கு. இன்ஃபோசிஸும் வந்து நிறைய டிரான்ஸ்ஃபர்மேஷன் பார்ட்னர்ஷிப் வந்து வைக்கிறாங்க. டிசிஎஸும் மல்டி இயர்க்கான டீல் வந்து ஜெயிக்கிறாங்க. விப்ரோமே நேத்துக்கு நாள பார்த்திருந்தோம். ஏஐ சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் சொல்லிட்டு ஆந்திரபிக்கோட அந்த ஒரு கிளாட் மாடல்ஸ்க்காக வந்து பாத்தீங்கன்னா சென்டர்ஸ்லாம் வந்து போட்டுருக்காங்கன்னு சொல்லி பார்த்திருந்தோம். இப்போ எட்செல் டெக்லயுமே ஒரு பெரிய அப்டேட் வந்து நடந்திருக்கு. எட்செல் டெக் வந்து மல்டி இயர்க்கான பார்ட்னர்ஷிப் வந்து டாட் சொல்யூஷன்ஸ் கம்பெனி கிட்ட வந்து ஜெயிச்சிருக்காங்க. இது ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனி. இது வந்து Volkswagen குரூப் இருக்கு பாத்தீங்கன்னா அந்த கார் கம்பெனிக்கு. அந்த ஒரு கார் கம்பெனியோட குரூப்பா வந்து இருக்காங்க. ஸோ இந்த ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனிக்கு என்ன மாதிரியான சர்வீஸ் வந்து ப்ரொவைட் பண்ண போறாங்க. ஏஐ பவர்டு இன்ஃபோடைன்மெண்ட் கனெக்டிவிட்டி சிஸ்டம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கொடுக்க போறாங்க. ஆண்ட்ராய்டு ஆட்டோமேட்டிவ்காக வந்து பாத்தீங்கன்னா இது வந்து இந்த ஆப்பரேட்டிங் சிஸ்டம் வந்து யூஸ் ஆக போகுது. ஸோ எட்செல் டெக் வந்து இந்த சாஃப்ட்வேர் டிஃபைன்ட் வெஹிக்கல் மார்க்கெட் உள்ள வந்து வராங்க. ஸோ இந்த எட்செல் டெக் இது ஒரு பெரிய அப்டேட்டா வந்து இருக்கு. ஆட்டோமேட்டிவ் மார்க்கெட் உள்ள போறாங்க Volkswagen வெஹிக்கல் ப்ரோக்ராம் மூலமா. முத்தூட் மைக்ரோ ஃபைனான்ஸ் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா ரூரல் கஸ்டமர்ஸ் வந்து சின்ன சின்ன அமௌண்ட்ல வந்து லோன் வாங்குறதை தாண்டி இப்போ வந்து பெரிய அமௌண்ட் வந்து மாற ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க வந்து பிசினஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் அவங்களோட இன்கம் வந்து இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிருக்கு. அதனால கம்மியான லோன்ஸ் வாங்குறதை தாண்டி இப்போ அதிகமான லோன்ஸ் வந்து வாங்க ஆரம்பிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு முத்தூட் மைக்ரோ ஃபைனான்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. இவங்க கிட்ட இருக்கிற பாரோவர்ஸ்ல அதிகமா இருக்குது விமன் பாரோவர்ஸ் வந்து இருக்காங்க. அந்த ஒரு விமன் பாரோவர்ஸ் எல்லாமே அதிகமா வந்து பாத்தீங்க அப்படின்னா ரீபேமெண்ட் கரெக்டா வந்து பண்ணிட்டு வந்து சொல்றாங்க. குட் ரீபேமெண்ட் ரெக்கார்ட் வந்து பாத்தீங்கன்னா வச்சிருக்கதா சொல்றாங்க. இதனால இன்னும் வந்து பாத்தீங்கன்னா இங்க லோன் தரதுக்கு நாங்க ரெடியா இருக்கோன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஷாப்ஸ் அப்புறம் வந்து இவங்க பிசினஸ்க்காக யூஸ் பண்றது, ஃபார்மிங் ஆக்டிவிட்டிஸ்க்காக யூஸ் பண்றது, அண்ட் தென் அதர் என்டர்பிரைசஸ்க்காக யூஸ் பண்ற மாதிரி இங்க விமன் பாரோவர்ஸே வந்து இங்க மணி வாங்கிட்டு போறதா வந்து சொல்றாங்க. ஸோ இது இந்த கம்பெனிக்கு ஒரு நல்ல அப்டேட்டா தான் வந்து இருக்கு. ஜைடஸ் லைசன்சஸ் வந்து இங்க யூஎஸ் பேஸ்டு ஒரு கம்பெனியான பார்மசூட்டிக்கல் கம்பெனியான அசட்டியா ஹோல்டிங்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா வாங்கிட்டாங்க. $166.4 மில்லியன் கொடுத்து வாங்கிட்டாங்க. 1500 கோடி ரூபாய்க்கான அக்விசிஷன்ஸ் இந்த ஒரு கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா வாங்கிட்டாங்க. இதுக்கப்புறம் இந்த கம்பெனி வந்து ஹோலி ஓன்டு சப்சிடியா வந்து இங்க ஜைடஸ்க்கு வந்து இருக்க போகுது. ஜைடஸ் குரூப்ல தான் இந்த ஒரு கம்பெனி வந்து இருக்க போகுது. இந்த அக்விசிஷன் கம்ப்ளீட் ஆனது ரீசன்னால நாஸ்டாக்ல இருந்து இந்த அசட்டியா ஹோல்டிங்ஸ் கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா டீலிஸ்ட் வந்து பண்ணிட்டாங்க. இதுக்கப்புறம் ஓவராலாவே அந்த ஜைடஸ் குரூப் உள்ள தான் இருக்க போது. யூஎஸ் பார்மாசூட்டிக்கல் மார்க்கெட் உள்ள வந்து போறாங்க ஜைடஸ் லைசன்சஸ். அதுலயும் என்ன ஹெல்த் கேர் வந்து ஸ்ட்ரென்தன் பண்ற மாதிரி இந்த ஒரு அக்விசிஷன் வந்து இருக்க போகுது. ஹரிமேனன் சொல்லிட்டு நம்ம நேற்று ஒருத்தவங்கள பார்த்திருந்தோம். பிக் பாஸ்கெட்டோட அவர் தான் வந்து பாத்தீங்கன்னா சிஓவா வந்து இருந்தவர். இப்போ அவர் வந்து ஸ்டெப் டவுன் ஆயிட்டு அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா போர்ட்ல வந்து இருக்க போறாரு. அண்ட் தென் மென்டரா வந்து இருக்க போறாரு. அமேசான்ல இருந்து ஒரு ஆள் வந்து கூப்பிட்டு வந்து இங்க பிக் பாஸ்கெட் உள்ள உட்கார வச்சிருக்காங்க. ஸோ இப்போ ஹரிமேனன் அவர்கள் வந்து நிறைய விஷயம் வந்து ஷேர் பண்ணியிருக்காரு. அதுல அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா 1999ல வந்து ஃபேப்மார்ட்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி ஆரம்பிச்சாங்க. அந்த டைம்ல வந்து இன்டர்நெட் யூசேஜ் வந்து லோவா இருந்துச்சு. ஸோ அப்போ இன்டர்நெட்டோட அந்த யூசேஜ் வந்து லோவா இருந்த ரீசனால ஆதித்யா குரூப் கிட்ட வந்து 2007 வந்து இந்த ஒரு கம்பெனி வந்து வித்துட்டாங்க. திரும்ப 2011 வந்து பிக் பாஸ்கெட்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி ஆரம்பிச்சாங்க.
ஸோ அந்த டைம்ல ஸ்மார்ட் ஃபோன் யூசேஜ் வந்து அதிகமாக வந்து இருந்துச்சு. கனெக்டிவிட்டியும் வந்து பார்த்தீங்கன்னா இருந்துச்சு. இன்டர்நெட் கனெக்டிவிட்டி எல்லா இடத்துலயும் வந்து இருந்துச்சு. ஸோ இதனால பிக் பாஸ்கெட் வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து க்ரோ ஆனாங்க. 2021 டாடா குரூப் வந்து இங்க பிக் பாஸ்கெட் வந்து அக்விசிஷன் வந்து பண்ணாங்க. இங்க ஆன்லைன் கிராசரி மாடல்ல ஒரு கம்பெனி வந்து வேலிடேட் பண்ணி அக்விசிஷன் பண்றது இதுதான் ஃபர்ஸ்ட் டைமா வந்து இருந்துச்சு இந்தியால. ஸோ இப்போ வந்து பிளிங்கிட், ஜெப்டோ, ஸ்விக்கிலாம் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு காம்படிஷனா வந்த ரீசனால ஒன் டேக்கு அப்புறம் டெலிவரி பண்றதே வந்து பார்த்தீங்கன்னா அந்த டைம்ல பெருசு. பட் ஆனா 10 மினிட்ஸ்ல வந்து டெலிவரி பண்ண ஆரம்பிச்ச ரீசனால பிக் பாஸ்கெட் வந்து கொஞ்சம் அடி வாங்க ஆரம்பிச்சது. திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்ல கொஞ்சம் கொஞ்சமா அடாப்டேஷன் ஆயிட்டு இப்போ 40 to 45 நிமிஷத்துல வந்து டெலிவரி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இன்னமும் க்ரோ ஆவாங்க அப்படின்ற மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா பேசியிருக்காரு. இப்போ என்ஐசியோட ஐபிஓ வந்து பார்க்கும்போது 29,780 கோடி ரூபாய்க்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபண்ட் ரைஸ் வந்து பண்ண போறாங்க. அதாவது ஐபிஎல் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு மணி வந்து ரைஸ் பண்ண போறாங்க. ஃபுல்லாவே ஆஃபர் ஃபார் சேல் தான். ஸோ 5 லட்சம் கோடி ரூபாய்க்கான வேல்யூஷன்ஸ்ல இந்த ஒரு கம்பெனி வந்து இருக்கு. ஃபுல்லாவே ஆஃபர் ஃபார் சேல் தான். இங்க எஸ்பிஐ, மார்கன் ஸ்டான்லி, அப்புறம் இந்த பேங்க் ஆஃப் பரோடா, அப்புறம் இந்த கம்பெனில யார் யாரெல்லாம் ஸ்டேக்ஸ் வச்சிருக்காங்களோ நிறைய பேர் வந்து செல் பண்றதுக்கான பிளான்ல தான் வந்து இருக்காங்க. என்எஸ்சியோட காம்படிட்டர் தான் வந்து பாத்தீங்கன்னா லிஸ்ட் ஆக போறாங்க. ஏன் அப்படின்னா என்எஸ் வந்து என்எஸ்சில லிஸ்ட் ஆக முடியாது. என்எஸ் வந்து பிஎஸ்சில வந்து லிஸ்ட் ஆவாங்க. ஸோ பிஎஸ்சில வந்து லிஸ்ட் ஆகுதுக்கு ரெடியா வந்து இருக்காங்க. ஸோ பாப்போம் இந்த ஒரு ஐபிஎஃப் பேப்பர்ஸ்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கிளியர் ஆகி வரட்டும். எந்த டேட்ல ஐபிஓ வராங்கன்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்ப்போம். ஹெச்டிஎஃப்சி பேங்க் வந்து $750 மில்லியன் வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க குளோபல் இன்வெஸ்டர்ஸ் கிட்ட இருந்து இங்க ஃபண்ட் எக்ஸ்பென்ஷன் வந்து வாங்கியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு $750 மில்லியன் 6,400 கோடி ரூபாவா வந்திருக்கு. 5 இயர்க்கான டாலர் பாண்ட் இஷ்யூ வந்து பாத்தீங்க அப்படின்னா வாங்கியிருக்காங்க. ஸோ இது வந்து இந்த ஆர்பிஐயோட நியூ ஃபாரெக்ஸ் ஃபெசிலிட்டி வந்து பாத்தீங்கன்னா இருக்கு பாத்தீங்களா, அதாவது இங்க பாரோயிங் வந்து பாத்தீங்கன்னா சீப்பரா உள்ள கொண்டு வருது ஓவர்சீஸ் பாரோயிங். ஸோ அது வச்சு பாத்தீங்கன்னா யூஸ் பண்ணி இங்க ஹெச்டிஎஃப்சி பேங்க் வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஹெச்டிஎஃப்சி பேங்கோட ஃபாரின் பிரான்ச்சஸ், சப்சிடரிஸ், அப்புறம் வந்து இந்த ஜென்ரல் கார்பரேட் பர்பஸ்க்காக இந்த ஒரு ஃபண்ட் வந்து யூஸ் பண்ணிக்க போறதா வந்து சொல்லியிருக்காங்க. இது ஒரு நல்ல அப்டேட்டா தான் வந்து இருக்கு. ஸோ இதெல்லாம் தான் இன்னைக்கான ஓவரால் மார்க்கெட் நியூஸா வந்து இருக்கு. இதை தாண்டி இன்னைக்கான நல்ல 2 ஐபிஓ வந்து பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஐபிஓ வந்து அட்வைட் ஜுவல்ஸ்ன்ற ஐபிஓ வந்து பார்ப்போம். இந்த ஒரு ஐபிஓ வந்து சூப்பரா வந்து இருக்கு இப்போதைக்கு பார்க்கும்போது. ஏன் அப்படின்னா கிரே மார்க்கெட் பிரீமியம் வந்து 46% வந்து பாத்தீங்கன்னா அதிகமா இருக்க மாதிரி வந்து தெரியுது. இங்க பிரைஸ் பண்ட் வந்து 130 to 138. பட் ஆனா லிஸ்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து ₹202 வந்து லிஸ்ட் ஆகலாம் அப்படின்ற மாதிரி எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து இருக்கு. கிரே மார்க்கெட் பிரீமியம் பிரைஸ் வந்து பார்க்கும்போது ₹64. ஸோ 46% வந்து லிஸ்டிங் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. ₹125 கோடி ரூபாய்க்கு ஃபண்ட் ரைஸ் வந்து பண்ண போறாங்க. 100% வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரெஷ் இஷ்யூ தான் வந்து இருக்கு. ஸோ ஃபுல்லாவே கம்பெனி தான் வந்து யூஸ் பண்ணிக்க போறாங்க. ஸோ லைக் வந்து இந்த ₹165 கோடி ரூபாயில ₹65 கோடி ஒர்க்கிங் கேபிட்டலுக்காக, ₹65 கோடி வந்து லோன் ரீபேமெண்ட் பண்றதுக்காக, மீதி இருக்க அமௌண்ட் வந்து ஜென்ரல் கார்பரேட் பர்பஸ்க்காக யூஸ் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. இவங்க வந்து ஒரு ஜுவல்லரி பிசினஸ் தான். ஸோ இந்த ஒரு ஜுவல்லரி பிசினஸ் பொறுத்தவரை இது ஃபுல்லாவே கோல்டு பிரைசஸ் டிட்டர்மைன் பண்ணி தான் வந்து இருக்க போறாங்க. ஜெய்ப்பூர்ல அதிகமான சப்ளைஸ் வந்து இந்த கம்பெனிக்கு வந்து இருக்காங்க. ஏற்கனவே நெகட்டிவா வந்து பார்க்கும்போது இந்த கம்பெனி கேஷ் ஃப்ளோஸ்லாம் நெகட்டிவ்ல வந்து மெயின்டைன் பண்ணிருக்காங்க. ஸோ இந்த ஒரு கம்பெனி இதெல்லாம் நெகட்டிவா இருக்கு. பாசிட்டிவா இருக்குதுன்னு சொல்லி பார்க்கும்போது ரெவன்யூ growth வந்து நல்லா வந்து ஏறி இருக்கு. ஃபினான்ஷியல் இயர் 2023 ₹47 கோடி அப்படின்னா ஃபினான்ஷியல் இயர் 2025 ₹125 கோடி ரெவன்யூ வந்து மேக் பண்ணியிருக்காங்க. ப்ராஃபிட் பொறுத்தவரை ₹10 கோடி மேக் பண்ண கம்பெனி ₹25 கோடி மேக் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு ரொம்ப சின்ன ஒரு ஐபிஓ. ஸோ இதை நம்ம கிரே மார்க்கெட் பிரீமியம் லிஸ்டிங்காக மட்டும் பார்க்குற மாதிரினா வந்து பார்ப்போம். ஏன் அப்படின்னா அதிகமான அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வந்து இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ரொம்ப சின்ன ஒரு ஐபிஓ வந்து இருக்க ரீசனால. ஸோ இந்த ஒரு அட்வைட் ஜுவல்ஸோட ஐபிஓ வந்து ஜூன் 23 to 25 தான் ஓப்பன் இருக்க போகுது. ஸோ அதனால அந்த டைம்ல வந்து இதை நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். இப்போ இன்னைக்கான நல்லா அந்த டர்ட்டில் மின்ட்னு சொல்லிட்டு ஒரு அந்த ஃபின்டெக் சொல்யூஷன்ஸ் பார்த்தோம்ல, இந்த ஒரு ஐபிஓ வந்து நாளைக்கு எல்லாரும் ஓப்பன் ஆக போகுது. ₹883 கோடி வந்து பாத்தீங்கன்னா ஃபண்ட் ரைஸ் பண்ண போற பிளான்ல வந்து இருக்காங்க. ஸோ இவங்களோட அந்த ஒரு பிசினஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது டர்ட்டில் மின்ட்ன்றவங்க இங்க கஸ்டமர்ஸ், இன்சூரன்ஸ் அட்வைசர்ஸ், அப்புறம் இன்சூரர்ஸ் இவங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உள்ள அடக்கின ஒரு கம்பெனியா வந்திருக்காங்க. இவங்க வந்து இன்சூரன்ஸ் பாலிசிஸ் வந்து பாத்தீங்கன்னா பிரீமியம்ல வந்து கொடுத்துப்பாங்க. ஸோ இவங்க வந்து லைக் வந்து ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் மாதிரி தான். ஸோ இங்க வந்து இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் கிட்ட இருந்து கமிஷன்ஸ் வந்து வாங்கிப்பாங்க. ஸோ இதில் தான் இவங்களோட ஹெவியான பிசினஸ் வந்து இருக்கு. இவங்களோட பிளாட்ஃபார்ம் ரெவன்யூ பொறுத்தவரை பிசினஸ் வால்யூமா வந்து பார்க்கும்போது growth ஆகிட்டு தான் வந்து இருக்காங்க. ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து ஸ்மாலர் சிட்டிஸ்லயும் வந்து இருக்கு. அண்ட் நீங்க வந்து பிக் சிட்டிஸ்லயும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து இருக்கு. ஸோ இவங்களோட பிசினஸ் ரெவன்யூமே நல்லா தான் growth ஆயிட்டு இருக்கு. பட் ஆனா இந்த ஒரு ஐபிஓ மேல பெருசா அந்த அபிப்பிராயம் கிடையாது. ஏன் அப்படின்னா இங்க வந்து பெர்சன்டேஜ் வைஸ்ல வந்து பார்க்கும்போது கிரே மார்க்கெட் லிஸ்டிங் வந்து பாத்தீங்கன்னா கம்மியா இருக்கு. அதை தாண்டி இந்த ஒரு கம்பெனியை பொறுத்தவரை லாங் டேர்ம்ல வந்து பார்க்கும்போது இங்க ஃபுல்லாவே இன்சூரன்ஸோட அந்த கமிஷன்ஸ் பேஸ் பண்ணி தான் வந்து இருக்காங்க. ரெகுலேட்டரி சேஞ்சஸா வந்து பாத்தீங்கன்னா நிறைய வந்து நடக்கும். பாலிசி சேஞ்சஸும் நிறைய வந்து நடக்கும். இதனால கமிஷன் ரேட்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா அடி வாங்குறதுக்கு சான்ஸ் இருக்கு. அப்படி அடி வாங்குறது நம்ம ப்ராஃபிட்டபிலிட்டியை டைரக்டா வந்து அட்டாக் பண்ணும். அதனால இந்த ஒரு ஐபிஓ வந்து நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணிட்டு பெட்டரா வந்து இருக்கு. அட்வைட் ஜுவல்ஸோட ஐபிஓ வந்து ஜூன் 23 ஓப்பன் ஆக போகுது. பத்தில அந்த டைம்ல வந்து நம்ம என்ன ஏதுன்னு பார்த்து டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ இவ்வளவுதான் இன்னைக்கான ஓவரால் வீடியோ. அடுத்த வீடியோல சந்திப்போம். பாய்.